ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு 2.1 ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட் ஆம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட் ஆம்பு ப்ளஸ் சப்வூஃபர் ரெண்டும் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிக்கிறீங்க, சார் நீங்கள் டிஜிட்டல் ஆம்பு மட்டும் தான் ரெடி பண்ணுறீங்க, மேனுவல் ஆம்பு எதுவும் ரெடி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான முறையில் நீங்கள் கேட்குற மாதிரி ஆடியோ ரிசல்ட் நான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மேனுவல் ஆம்பு 5.1 கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட் ஆம்பு நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடியிலேருந்து இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட் ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக பஞ்சு ரிசல்ட்லாம் தெளிவாக வர்ற மாதிரி பேஸ்ட்ரபிள் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பிராண்டட் மாதிரி எனக்கு வேணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாஸ்டர் கண்ட்ரோலாக வேலை செய்யும். இது சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலாக வேலை செய்யும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இந்த கண்ட்ரோல் வந்து விட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ், இது ட்ரிபிள், இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ளேவோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்குறக்கும் நல்லா லுக்காகவும் இருக்கும். ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இறைச்சல் இல்லாமல் தெளிவான ஒரு ஆடியோ ரிசல்ட் கொடுக்கும். அந்த ஐப்ளே போர்டு தான் புது போர்டு, லேட்டஸ்ட் போர்டு தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச் வரும். செலக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஒரு கடைக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கேன் காரைக்குடியிலேருந்து. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச் தேவையில்லை, அதெல்லாம் வர ஆக்ஸ்லைன் வந்து டேரெக்டாக கொடுத்துருங்க, ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்சேல் டம்மியாக இருக்கும், அது அசிங்கமாக இருக்குங்கிறக்காண்டி நம்மளோட விசிட்டிங் கார்டு ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ உள்ள இண்டியரில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியே கொடுப்பேன். அந்தளவுக்கு ஆடியோ ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அந்த அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா நம்மளுக்கு வேலை தெரியும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கோமோ அந்தளவுக்கு எவ்வளோ ஒர்க் ஆகும், எவ்வளோ நேரத்தில் போகும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது யாராலையும். ஏன்னா எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எப்போனா போகும், எப்போனா வரும். ஆனால் ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 இயர் வாரண்டி கொடுப்பேன். சூப்பராக இருக்குது ஆடியோ ரிசல்ட். இப்போ உள்ள எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எஸ்டிஎம் மாடலில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெட்டு மோனோ போட்டிருக்கேன். அதாவது ஸ்டூடியோ லெஃப்ட் இருந்தால் 2 பெட்டு வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 4 பெட்டு மோனோ சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் எப்படி வயரிங் பண்ணியிருக்கீங்க பார்த்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த இடத்துல 50/10 மெட்டல் டையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணலை. 6 ஆம்ப்ஸ் டையோடு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 50 வோல்ட்டு 10,000 எம்எஃப்ல 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 2200க்கு 25 வோல்ட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் காப்பி போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ப்ரொடக்ஷன் வந்து 2.1 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக் போர்டு, அதாவது இந்த புல்டூத் போர்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து குரோடெக்ஸோட பிடி போர்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வர பேஸ் ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் அட்ரஸ் காம்புக்கு வர மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஹை கெயினாக இருக்கும், நல்லா இருக்கும் ரிசல்ட். அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சபுபரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வசந்த் ஃபில்டர் கெய்னர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் காம்பேக்டாக இந்த ஆம்பை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வயரிங்லாம் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புக்கு எப்படி பண்ணோம் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வயரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ஓரமாக கொடுத்து பண்ணியிருக்கேன். ஹீட்டிங் இஷ்யூ ஆகாத அளவுக்கு ஒரு ஃபேனும் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி இருக்கும் பாருங்கள். ஆடியோ ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக துல்லியமாக இருக்குது. ஏன்னா ஐப்ளே புல்டூத் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ரெண்டாவது பேஸ்டபிளோட பிடி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஆடியோ ரிசல்ட்டு. ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ட்ரிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நைஸான ட்ரிபிள். ஓகேங்களா? தெளிவாக இருக்கும். பேஸும் நல்லாயிருக்கும். பேஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த உதறாமல் நின்று பேஸை வந்து அடிக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு பேஸில் தெளிவாக இருக்கும் வாய்ஸு. அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உதறாமல் நீட்டாக பொறுமையாக அடிக்கும். நீங்கள் 8 இன்ச்சு 2 ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்கறதுக்கு தெளிவாக இருக்குது. இப்போ ட்ரிபிளோட வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குது. ட்ரிபிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ சப்பு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேஸ் வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதறாமல் அந்த உருன்னு ஒரு உருமமாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நின்று நிதானமாக வருது. ஓகே நண்பர்களே,
உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி மேனுவல் ஆம்பு 5.1 7.1 எதுவாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், இல்லை டிஜிட்டல் ஆம்பாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்கள் வேறு யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன குறைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பு நம்மள்ட்ட வந்து சர்வீஸ் பண்ண கேட்குறீங்க, கால் பண்ணி சர்வீஸ் பண்ணி தரீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நான் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர சொல்லியிருக்கேன். நிறைய பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் வைங்க, ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள் சொல்லியிருக்கேன். ஏன் அந்த ரீசன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்காரங்களை பார்த்து செட்டு பண்ணிடுறீங்க. அதில் எதில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி செஞ்சுக்கிறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே நம்ம கூப்பிட்டு கேட்குறம்போது அவங்க பண்ணி தர்றதுக்கு கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. ரெண்டாவது பண்ண மாட்டேன்னு வேறு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க கஸ்டமர்லாம். ஓகே, அவங்க பண்ணி கொடுத்தவங்களே பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறம்போது கண்டிப்பாக யாராச்சும் ஒரு டெக்னீஷியன் கொடுத்து அந்த செட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, நானும் உங்களுக்கு டைம் கேட்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி தருவேன். ஓகேங்களா? எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் டைம் கொடுங்க. நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன டயத்தில் கொண்டாட சொல்கிறேன்னா அப்போ கொண்டாடுங்க. இல்லை கொரியரில் கொடுக்க சொன்னாலும் கொரியரில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நம்ம எந்த செட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸும் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம், புது செட்டும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம், ஸ்வேரும் கொடுத்துக்கிட்ருக்கோம் எல்லா கஸ்டமர்களுக்கும். இப்போ என்னோடய செட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டு கொடுக்குற போதே எங்கேயுமே சர்வீஸ் கொடுக்க வேண்டாம், என்னோடய செட்டை என்கிட்டே கொடுங்க, நான் சர்வீஸ் உங்களுக்கு பிரச்சனை ஃபியூச்சரில் அப்படின்னா என்கிட்டே சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி தான் கொடுக்குறேன் எல்லா கஸ்டமர்கிட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமரும் வெளியில் செஞ்சுட்டு சார் அதில் குறைகள் இருக்குங்க, சப்பு பேஸ் உதறதுங்க, ட்ரிபிள் நல்லா இல்லைங்க, பேஸ் நல்லா இல்லைங்க, டால்பி டீட்டெயில்ஸ் பிரிஞ்சு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இறையுதுங்க, ஒரு அம்மிங் இஷ்யூ வருதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதை நான் ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்குறீங்க, பண்ணிக்கலாம். கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். இப்போ ஒரு சில நண்பர்களும் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, சார் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெடி பண்ணி தரேங்க, வெயிட் பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வெயிட் பண்ணிங்க. இப்போ நிறைய செட்டு வேறு வந்துருச்சுங்களா வந்து பார்த்திங்கன்னா அதில் பேக்கேஜ் வந்து இருக்குது. நிறைய செட்டு வேறு ஒரு 10-12 செட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செட்டே வந்துருச்சுங்க. ஓகே, நான் பண்ணித்தரேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்களுக்கு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்.